ரயில்வே குரூப் டி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்ட் டைம் ரயில்வேவோட வெப்சைட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுற இடத்துல ரெண்டு டவுட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வருது. ஒன்று, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுக்கான இதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதன்படி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்டுக்காக வந்து கேட்கும். அதில் சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது டவுட்டாக இருக்குது சார், எனக்கு வந்து ஆகாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அது எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி அதுக்கான இதுவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதன்படி என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆதார் சீடிங் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ இது எல்லாமே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோட கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லுமே வந்து குரூப் டிக்கு நம்ம லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சீக்கிரமாக சொல்லி, இல்லை வெப்சைட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, நீ இன்னைக்கு நாளைக்குள்ளே அப்ளை பண்ணின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கடைசி டேட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் லாஸ்ட் 2 days வந்து ஒன்றுமே ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமோட கடைசி டேட் சொல்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 2 நாள் முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.